ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் ராமச்சந்திரனோட குடும்பத்துக்கு வந்துருந்தாங்க. இதனால ராமச்சந்திரன் ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த விஜயை அப்போவே நம்ம பஞ்சாயத்தில் வச்சு அவளை வேண்டான்னு நம்ம சொல்லிட்டோம்ல, ஏன் நான் அவளுக்காக, அதாவது உனக்காக நான் அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ அவங்க கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னப்பா நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, எனக்காக எதுக்குப்பா நீங்கள் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்க போகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு விரட்டி விடணும்னு எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லவும், அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, அவள் அந்த குடும்பத்துக்குள்ளே இன்னும் என்னெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்த போகிறாள் தெரியல அப்படிங்கும்போது, அப்போ பிருந்தா வீரா எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு மாமா நீங்கள் இந்த மாதிரிக்கு கண் கலங்கிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் எதுவுமே நடக்காது, உண்மையை சொல்ல போனால் விஜயை பற்றி இப்போ எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சு போச்சுது, அதனால இன்னுமெல்லாம் அவள் ஆட்டம்லாம் செல்லாது, அவளை ஓட ஓட விரட்டுறோமா இல்லையான்னு பாருங்கள், நீங்கள் எதுக்காக அவ காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்க போகிறீங்க, என்ன அவள் என்ன அப்படிப்பட்டவளா என்ன, நீங்கள் அப்படி காலில் விழுந்து தான் மன்னிப்பு கேட்டு தான் அவகிட்ட இருந்து, அதாவது கார்த்தியோட வாழ்க்கையை மீட்டு கொடுக்கணும்னு கிடையாது, அவளை இந்த வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டுறது எங்களுடைய பொறுப்பு, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் மாமா அப்படின்னு சொல்லவும், ராமச்சந்திரன் இவங்களெல்லாம் நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாங்க, நீங்களாம் எவ்வளோ இந்த வயசில் பக்குவமாக இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் இவங்களெல்லாம் பற்றி ரொம்பவே பெருமையாக நினச்சிக்கிட்டு அவங்க போகவும், அப்போ வள்ளி சொல்கிறாங்க, ஆமாண்ணா நம்ம பசங்களாம் ரொம்பவே நல்லவங்க, ஆனால் அந்த விஜய் மாரிக்கு கிடையாது, அவளை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வீராவும் மாறனும் தான் காட்டுறாங்க. அப்போ ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து எல்லாருமே வரவும், உடனே வீராவும் வாங்கண்ணா என்ன விஷயமா திடீர்னு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை நம்ம ஆட்டோ ஸ்டாண்டுக்கு அதாவது பாண்டியோட பேரை வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் முடிவெடுத்திருக்கிறோம், அதை தான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக அப்படிங்கவும், இது கேட்டதுமே வீரா மாறன் எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா சொல்கிறாங்க, அண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா நீங்கள் இந்த மாதிரிக்கு சொல்கிறத கேட்கும் போது அப்படிங்கவும், அதே மாதிரிக்கு அண்ணனோட ஆட்டோவையே நான் அந்த ஸ்டாண்டிலே கொண்டு நிறுத்திடுது அப்படின்னு சொல்லவும் அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறன் யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ வீரா கேட்குறாங்க, என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்கிற, அவங்களாம் அண்ணன் பேரில் இந்த மாதிரிக்கு அந்த ஆட்டோ ஸ்டாண்டோ அவங்க பேரில் மாத்துறது நினைக்கும் போது எவ்வளோ பெருமையாக இருக்குது, இது அண்ணனுக்கு கிடைச்ச கௌரவம்னு நினைக்கிறேன், அண்ணன் இவங்க மனசுல எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு இடம் பிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே மாறன்னு சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் அண்ணன் அந்த அளவுக்கு அவங்க மனசில் இடம் பிடிச்சனால தான் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, ஆனால் அது அதோடு நின்றக்கூடாது அப்படிங்கவும், வேற என்ன பண்ணலான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் அண்ணன் பேரில் அந்த ஸ்டாண்டுக்கு பேர் வைக்க போகிறாங்களா, அன்னைக்கு பார்த்தோம்னா எல்லாருக்குமே, அதாவது ஆட்டோ போட்டப்பட்டாங்க அவ்வளோ இருக்குமே இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணன் பேரில் ஒரு கம்பெனியும் ஆட்டோ ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியும் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க, இது கட்டதுமே இது நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு வீரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், உனக்கு எங்கள் அண்ணன் மேலே எவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லவும், உடனே மாறன் சொல்கிறாங்க, இங்கே பாரு உங்கள் அண்ணனை நான் பார்த்து பேசுனது கூட கிடையாது, ஆனால் உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் உங்கள் அண்ணன் மேலே வச்சிருக்கிற அன்பையும் பார்க்கும்போது தான் அப்போ உங்கள் அண்ணன் எவ்வளோ தூரம் நல்லவராக இருப்பார்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே வீரா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த விஷயம் கண்மணிக்கு தெரிய வரவும் அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக வராங்க. என்ன இருந்தாலும் சரிதான், நம்ம அண்ணன் கூட இல்லாத அந்த ஒரு குறவு தான் தவிர மற்றபடி நம்ம அண்ணன் பேரில் இந்த மாதிரிலாம் அவங்க நடத்துறது நினச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. அப்போ அடுத்ததாக ராகவ் தான் காட்டுறாங்க. ராகவ் இதெல்லாம் நினச்சி ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. பாண்டி எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு, அவரை போய் நம்ம இந்த மாதிரிக்கு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியோடு இருக்கும்போது, அப்போ ராகவ் கொஞ்சம் சோகமாக இருக்கிறாங்க. உடனே மாறன் அவங்களுக்கு புரிஞ்சிடுது ராகவ் ஏன் சோகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ராகவ் சோகத்தோடு அங்கேருந்து போகவும், அப்போ மாறன் என்னடா எல்லாரும் இங்கே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறோம், நீ எதுக்காக சோகமாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கவும், ஆமாம் என்ன இருந்தாலும் சரி தான், பாண்டியோட நிலைமைக்கு நான் தானே காரணம், அது நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ என்ன வேணும்னா நீ பண்ணுன, அது தற்செயலாக ஒரு விபத்து நடந்தது, அதுக்காக நீ அதை நினச்சல நீ கவலைப்பட்டு இருக்காத, அதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு அந்த குடும்பத்துக்காக நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்ல, அதனால பாண்டியோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும், அதனால நீ அதை நினச்சி நீ கவலைப்பட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு விஜய்க்கு எரிச்சலாக இருந்துட்டு இருக்குது. அப்போ விஜயோட அம்மா சொல்கிறாங்க, என்ன விஜய் இந்த குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துவோன்னு சொல்லி வந்தோம்னா இங்கே என்னென்னா எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்களே அப்படிங்கும்போது, உடனே பாண்டியோட நிலைமைக்கு நம்ம தானே காரணம், இந்த பாண்டியை வச்சு தான் இந்த குடும்பத்தையே பழி வாங்குறதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணணும், ஆனால் அதே பாண்டியை வச்சு இந்த குடும்பத்தை இன்னைக்கு இந்த அளவுக்கு இவங்க சீரும் சிறப்புமாக
கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டியோட பேரில் இதெல்லாம் ஆரம்பிக்க வர போகிறாங்களா, இதெல்லாம் நம்ம நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இன்னொரு பக்கம் திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தோம்னா கண்மணி வந்து வாமிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே வள்ளி ஓடி வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு வள்ளி கண்மணி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ கண்மணி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே வந்து வள்ளிக்கு புரிஞ்சிருது. கன்சீவாக இருக்கிறான்னு சொல்லி கேட்கும் போது உடனே கண்மணி ஆமாம் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வள்ளி வந்து ரொம்பவே சந்தோஷமடைகிறாங்க. அப்போ எல்லாருக்கும் வந்து அவங்க இனிப்பு கொடுக்கவும் உடனே என்னாச்சு அப்படின்னு ராமச்சந்திரன் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க சொல்றாங்க கண்மணி வந்து இப்படி கன்சீவாக இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே எல்லாரும் குடும்பத்தில் சந்தோஷப்படவும் இதை பார்த்துட்டு விஜய்க்கும் அவங்க அம்மாவுக்கும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து விஜய் அவங்க அம்மாவை இதை பார்த்து எரிச்சலோட இருக்கவும் அடுத்ததை பார்த்தோம்னா வள்ளி வந்து சொல்றாங்க நம்ம வீட்டுக்கு வாரிசா கண்மணி பெத்து கொடுக்க போறான்னா இது வந்து உண்மையான கர்ப்பமாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தர் மாதிரிக்கு போலியான கர்ப்பம் அடைஞ்சிட்டு அவ இந்த மாதிரிக்கெல்லாம் அவ சொல்லல, இது உண்மையான கர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து இந்த மாதிரிக்கு விஜய் பார்த்து சொல்லவும் உடனே விஜய் பார்த்தோம்னா கண்மணி கிட்ட வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்மணி சிரிச்ச மாதிரிக்கு இருக்கவும் நீ கர்ப்பம் அடைஞ்சிட்டு இருக்கிற பாரு, நீ எப்படி வாரிசு பெத்து கொடுக்குறன்னு நானும் பார்க்குறேன். நான் இந்த வீட்டில் இருக்கும்போது நீ நல்ல மாதிரி குழந்தை பெத்து எடுத்துட்டு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கண்மணி வந்து சொல்றாங்க அங்கே பாரு கண்மணி, நீ வந்து கண்டவங்கிட்ட எல்லாம் வந்து கையை கொடுத்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லவும் இதனால கூட குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறாங்க. இப்படி வந்து விஜயை பத்தினே அவங்க சொல்லவும் கண்மணி எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க. உடனே விஜய் வந்து என்ன வலிச்சித்தி நீங்க இப்படிலாம் என்னை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் உங்ககிட்ட ஒன்றும் நான் பேச தயாரா இல்ல, வா கண்மணி உனக்கு உன்னை என்ன சாப்பிடணும் எல்லாமே நான் தான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன், நீ பேசாம அமைதியா ரெஸ்ட் எடுத்துட்டாலே போற அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்ல உங்க அண்ணன் பாண்டியே தான் உனக்கு வந்து பிறக்க போறாரு குழந்தைய அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கண்மணி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து விஜய் நினைக்கிறாங்க நீ வந்து என்ன பாண்டியே உன் வயிற்றுல வந்து பிறப்பான்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறியா, எப்படி இந்த குடும்பத்து வாரிசை நீ வந்து நல்லபடியாக சுமந்து பெற்று எடுத்துருவேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. விஜய் பார்த்தோம்னா வந்து வீராவையும் மரணையும் காட்டுறாங்க. அப்போ அவங்க வந்து பாண்டியோட பேரை வந்து அங்கே வைக்க போகிறாங்களா, அதுக்காக அவங்க அந்த ஃபங்க்ஷனுக்காக அவங்க கிளம்புறாங்க. இங்கே பார்க்கும்போது அப்போ வந்து விஜய்கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க மாறனும் வீராவும் வந்து பாண்டியக்கு ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்களா அதுக்காக கிளம்புறாங்க அப்படிங்கும்போது உடனே விஜய் சொல்கிறாங்க என்னவா எப்படி நடந்ததுன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க.